ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 24, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே மீரா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்கல்ல. செரி தான் வந்து அவங்க அம்மாவை எழுப்புறாரு. இது மாதிரி என்னம்மா ஆச்சுன்னு கேட்கவும், அப்பா வந்து உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்கடா, ஃபோன் வந்துச்சுடா, அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க மீரா. உடனே அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, நீ ஏம்மா கண்டதையும் யோசிச்சு இப்படிலாம் அழுவுறீங்க, அது அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு செரி சொல்லவும், அப்போ தான் வந்து உள்ளே நுழையிறார் சரச்சந்திரா நுழையும். அண்ணா இது மாதிரி அவர் உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா, எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு எதுவுமே தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. காலை பிடிச்சி அழுவுறா. இவரும் வந்து குற்ற உணர்ச்சியோடு இருக்கார். அவருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. தான் தான் வந்து தன்னோட தங்கச்சியோட தாலியை பறிச்சிட்டனே அப்படின்னு நினச்சி அவளும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, அழுதுட்ருக்காரு அவரும். அப்போ அவங்க பாடியை கொண்டு வராங்க வீட்டுக்கு. இந்த சூர்யா இருக்கார்ல, எஸ்ஐ சூர்யா, அவர் தான் கொண்டு வராரு. இது மாதிரி இவரே வந்து மலை மேலேருந்து குறித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த கேஸ் விஷயம் வந்து அவர் மனசை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ தான் எங்கள் அப்பா ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி செர்ரி அந்த போலீஸை சட்டையை பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு. உடனே நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கன்னு எனக்கு புரியுது, இந்நேரத்துக்கு நீ என் சட்டையை பிடிச்சதுக்கு உன்னை உள்ளே வச்சு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன், உங்கள் அப்பாவோட இழப்பு பெரிய இழப்பு, அதை வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாது தான், நீ சும்மா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே கேபி அம்மாலாம் அழுதுட்ருக்காங்க. பாடி ஃபுல்லாக மூடி இருக்கு, முகமே தெரியல, ஃபுல்லாக மூடி இருக்கிறத வச்சு அவங்க அழுதுட்ருக்கும் போது மீரா, பிந்து எல்லாமே அழுதுட்ருக்காங்க. கேபி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாரதாக்கு ஃபோன் பண்ணி, கேபி இறந்து போயிட்டாமா, இப்போ தான் பாடி வந்திருக்கு, நான் கடவுள் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல, இந்த ஆகிற வயசு அவனுக்கு இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட அழுகுறாங்க. சாரதாவும் ஷாக்காகி அப்படியே நின்னுடுறா. பூமி வந்து கேட்குறா, என்னாச்சுன்னு கேட்குறா. இது மாதிரி மாமா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. என்னத்த சொல்கிறீங்க, மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு இவங்களும் பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ககனை கூப்பிட்றாங்க, வா நம்மலாம் போகலாம், என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா இல்லை, அவருக்கு பண்ண வேண்டிய சடங்கை நீ தாண்டா பண்ணணும், வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்பயோ அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ என்ன புதுசாக அவரை வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, என்னைக்கு சின்ன வயசுலேயே அவர் நம்மளெல்லாம் நடுத்தரில் விட்டு போனாரோ அப்போவே அவர் இறந்து போயிட்டார் தான் நினச்சிட்ருக்கேன், என்னெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறான் ககன். உடனே இவன் வந்து எல்லாரும் போகிறாங்க, பூர்ணி, பூமி, சாரதா எல்லாம் போகிறாங்க. அங்கே வந்து சரச்சந்திரா வந்து நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு தள்ளடிச்சு அழுதுட்ருக்காரு. அபூர்வா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு இப்பெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் அந்த கேபி பண்ணதுக்கு நீங்கள் பண்ணது கரெக்டு தான், அந்த சாரதா குடும்பம் தான் பெருசுன்னு அப்போலேருந்தே கேபி பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து நீங்கள் சுடலைன்னா நான் என்ன சுற்றுப்பான் அவன், அதனால் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் மாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவன் இந்த சொத்தெல்லாம் வந்து சாரதா குடும்பத்துக்கும் ககனுக்கும் சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு தான் அவன் பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக அந்த கேபி நல்ல வேலைன்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. உடனே அங்கே வந்து வராரு அந்த எஸ்ஐ சூர்யா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கண்டதையும் யோசிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் இந்த குற்ற உணர்ச்சியும் நீங்கள் அடைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சரச்சந்திராட்ட பேசிகிட்டு இருக்காரு. அபூர்வாவும், நீங்கள் பண்ணது தப்பே இல்லை மாமா, நீங்கள் இந்த விஷயத்த மீரா கிட்டலாம் சொல்ல வேணாம், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ராவணனாக தெரிவிங்க, இத்தனை நாள் நீங்கள் ராமனாக இருந்தீங்க, ராவணனாக தெரிவிங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா, நீங்கள் வந்து இது மாதிரி அவரை கொண்டுட்டாருங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களாம் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் உண்மையன்ற மாதிரி அபூர்வா சொல்லிகிட்ருக்கா சரச்சந்திரா கிட்ட. அடுத்தது இவங்கெல்லாம் ஓடி வராங்க. உள்ளே நுழையும் போது நில்லு, உள்ளே வராதன்னு தடுக்கிற அபூர்வா சாரதா பூமியெல்லாம். உடனே பூமி சொல்கிறா, நீ யார் சொல்கிறதுக்கு, இது எங்கள் அம்மாவோட வீடு, இது எனக்கு சொந்தமான வீடும் கூட, நீ என்ன உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குறா. உடனே அங்கே வந்து உள்ளே அவள் வர டைமில் சரச்சந்திரா வந்து நிறுத்து, நீ என் பொண்ணே இல்லை, நான் தலைமொழிக்கிட்டேன், நீ எங்கே இங்கே வந்து இதெல்லாம் பேசிகிட்ருக்க, அபூர்வாக்கிட்டேயே நீ இது மாதிரி திமுறா சொத்து பற்றிலாம் மிரட்டி பேசுகிறியா, நாங்கள் வந்து இந்த
வீட்டை காலி பண்ணிட்டு போகிறோன்னே நீ வேணால் வந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா அந்த நோக்கத்தோட நான் சொல்லலப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்களை பார்க்க மட்டும் விடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பார்க்கவே கூடாது, உள்ளே வரக்கூடாது, மீரா மட்டும்தான் தாலி கட்டின பொண்டாட்டி கேபிக்கு, நீங்களாம் யாரோ அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. உடனே அங்கே செர்ரி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு, பெரியம்மாவை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்கவும், இவரும் அமைதியாக உள்ளே போயிடுறாரு. வந்து கால் மட்டும்தான் தெரியுது, மற்றபடி எந்த உருவமும் தெரில. கேபி தான் இறந்து கிடக்குறாருன்ற மாதிரி எந்த உருவமே தெரியலை, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சாரதா வந்து கால் மட்டும் தான் தெரியுது, காலை பிடிச்சி அழுதுட்ருக்கா. அப்போ வந்து பிந்து, மீரா, கேபி அம்மா எல்லாமே அழுதுட்ருக்காங்க. அழுதுட்ருக்கும் போது கேபி அம்மா வந்து, நீ போகிற வயசாடா, நீ இந்த இந்த நிலமையில என்னை பார்க்கவா அந்த கடவுள் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்ருக்காங்க. சாரதா காலை பிடிச்சி அழுதுட்ருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன வயசில் அவங்க பேசிகிட்டு இருக்கதெல்லாம் ஞாபகம் வருது. கல்யாணம் ஆன புதுசில் கேபியும் சாரதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு கால் கட்டை விரல் மச்சம் இருக்குது, அது மாதிரி மச்சம் தான் 2 பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்பா. நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தேவதை மாதிரி நீ என் பொண்டாட்டி இருக்கும் போது அப்படின்னு கேபி சொல்கிறதுலாம் ஞாபகம் வருது சாரதாக்கு. பார்த்தா அந்த மச்சமே காணும். சாரதா பார்க்குறாங்க, இது வந்து கேபியே கிடையாதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பூமி வந்து உள்ளே வரல, சாரதா மட்டும் தானே உள்ளே வந்திருக்காங்க. இது மாதிரி இது கேபியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பூமிக்கிட்டேன்னு போகிறாங்க. அங்கே தான் அப்போ தான் பூமி வந்து எஸ்ஐ சூர்யாட்ட பேசிகிட்டு இருக்கா. சார், நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அபூர்வா தான் வந்து இந்த கொலை குற்றத்துக்கான எங்கள் அம்மா இறந்ததுக்கு, உங்கள் அண்ணன் இறந்ததுக்கெலாம் காரணமே அபூர்வா தான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ எங்கள் கேபி மாமாவை வந்து இது மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கறதுக்கு நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் வந்து அவரை ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு போராடணும் சொல்லிகிட்டு இருக்கா. அவன் வந்து எஸ்ஐ சூர்யா சொல்கிறான், நான் என்ன தான் இருந்தாலும் அவன் வந்து எங்கள் அண்ணனை கொன்னவன் தான். அவன் இப்போ சாகலைனாலும் என்னால் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ரொம்ப சித்திரவப்பட்டு செத்து போயிருப்பான், முன்னாடியே இறந்துட்டான்ற மாதிரி இந்த சூர்யா வந்து சொல்லிகிட்ருக்காரு பூமிக்கிட்ட. பூமி சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சாரதா வந்து கூப்பிட்றா, இது மாதிரி இது கேபியே கிடையாதுமா, இதுதான் அனாதா போன மாதிரி இருக்குமா, கேபி காலில் வந்து மச்சம் இருக்கும், ஆனால் இந்த காலில் மச்சம்லாம் இல்லை, இது கண்டிப்பாக கேபி இல்லைன்னு அடித்து சொல்லிகிட்டு இருக்கா சாரதா. இதை கேட்டு இவளும் ஆச்சரியப்பட்டு போய் நின்றுட்டுருக்கா பூமி. அப்போ தான் அவங்களுக்கு ஃபோன் வருது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. இது மாதிரி நாங்கள் வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இங்கே வந்து கேபின்றவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது கேபி தானான்றது தெரியல, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு ஐசியூவில், அது மட்டும் தெரியுது. அப்புறம் வந்து பார்க்குறாங்க, அது கேபி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒருத்தவர் வந்து மலை மேலே இருக்கிற மலைவாசிகள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவர் தான் வந்து கேபியை வந்து காப்பாற்றி அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. சாரதா அவருக்கு நன்றி சொல்லி வளையல் மோதிரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாமா, நான் வந்து இந்த உயிரை காப்பாற்றின புண்ணியம் மட்டுமே எனக்கு போதும், எனக்கு இதெல்லாம் கொடுத்து என்னை வந்து சங்கடப்படுத்தாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பூமி சொல்கிறா, நீங்கள் வந்து கடவுளுக்கு சமமாக தெரியுறீங்க, எங்கள் மாமா வந்து இப்படி உயிருக்கு போராடுற சுச்சுவேஷனில் இருக்கும் போது எந்த கேஸு எந்த ஒரு பிரச்சனையும் பின்னாடி யோசிக்காமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நன்றி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, புல்லட் வந்து பட்டு தான் அவருக்கு வந்து இது மாதிரி ஆயிருக்கு, கீழே விழுந்து அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம மாமாவை யார் இப்படி சுற்றுக்க, அந்த எப்படி இருந்தாலும் அந்த எஸ்ஐ சூர்யா தான் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு அவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. இவ சொல்கிறா சாரதா, இப்போ அங்கே இருக்கிறது வந்து கேபி கிடையாது இல்லைம்மா, அதனால் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், கேபி செத்து போகலான்னு சொல்லிடலான்னு சொல்கிறா. உடனே இவ வேணாம், இப்போதைக்கு சொல்ல வேணாம் அத்தை அப்படின்னு சொல்கிறா. செர்ரி வந்து ககன்கிட்ட செர்ரி வந்து இது மாதிரி நீங்கள் தான் என்ன மூத்த பையன், நீங்கள் தான் வந்து அவருக்கு வந்து முறையான சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறான். நான் வரலை அப்படின்னு வந்து ககன் சொல்கிறான். எப்போயோ அவர் இறந்து போயிட்டாரு, நான் எதுக்கு இப்போல்லாம் அவரை வந்து பார்க்கணும், அவருக்கு அந்த சடங்கெல்லாம் செய்யணும், உங்க கூட தான் அவர் இத்தனை நாள் இருந்திருக்காரு, நீ பண்ணுன்னு சொல்லி சொல்கிறான். அவள் எத்தனையோ தடவை ககன் மாதிரி வராது, அவன் என் பையன் மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு கர்வமாக சொல்லியிருக்காரு, அவருக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும், நீ தானே வந்து பண்ணணும், இத்தனை வருஷமாக அவர் வந்து உன் கூட பேசணும் பழகணும்னு நினச்சாரு, ஆனால் அதை நீ எந்த சுச்சுவேஷன்லேயுமே நீ அதை நடத்தி கொடுக்கல, இப்போ செத்து போயிட்டாருன்னும் போது நீ இப்படிலாம் பண்ணாத, அவர் லாஸ்ட்டுக்கு ஆசையாச்சும் நிறைவேற்றுன்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் வரமாட்டேன்னு சொல்லிடுறான். நீ இருந்தாலும் இப்படிலாம் மனுஷன் நேயமே இல்லாமல் ஒரு மனுஷனாகவே நீ இல்லை, இப்போ நீ வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இல்லை
அப்படின்னு செர்ரி சொல்கிறான். டேய் உனக்கு தெரியாதடா செர்ரி, எங்கள் நடு ரோட்டில் விட்டு போகும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து நாங்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்லாம் உனக்கு தெரியாது. அது எல்லாத்துக்கும் காரணம் கேபி தான். அதனால் நீ என்னை கூப்பிடாதன்னு சொல்லிடுறான் அவனும். இவனும் அதோட விட்டுறான். செர்ரியும் எவ்வளோ கூப்பிட்டோம் வரலன்னும் போது. அடுத்தது பூமி வந்து சாரதா எல்லாம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா வந்து எப்படியும் எஸ்ஐ சூர்யாவுக்கு தெரிஞ்சு போயிடும். திரும்பியும் இது வந்து மாமா உயிருக்கு ஆபத்தாயிடும் அத்தை. அதனால் இப்போதைக்கு நம்ம யாருக்குமே இதை பற்றி சொல்லி வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி புரிய வைப்போம்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து உங்களை நான் ஏற்கனவே தெரியுமா, நீங்கள் உங்கள் அப்பா சரத்சந்திராவோட பொண்ணுன்னு போராடி நீங்கள் வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சார் நாங்கள் ஒரு ஹெல்ப்பாக வந்திருக்கோம். நீங்கள் இப்போதைக்கு எங்கள் மாமா உயிரோடு இருக்கிறது பற்றியோ இல்லை இந்த புல்லட் பட்டு அவருக்கு இது மாதிரி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதை பற்றியோ இப்போ யாருக்குமே சொல்ல வேணாம் போலீஸ்க்குன்னு சொல்கிறா. சரிம்மா, உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதையே இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறதுனால நான் வந்து இதை வந்து போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இவரை வந்து ரொம்ப நாளும் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவரும் வந்து சாரதாட்ட சொல்கிறா, நான் வந்து டாக்டர் பேசிட்டாத்த. அவரும் வந்து நல்லபடியாக ஒத்துக்கிட்டாரு. போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு மாமா உயிரோடு இருக்கிறத பற்றியோ இதை பற்றியோ நம்ம சொல்ல வேணாம். மாமாவுக்கு குண்டடிப்பட்டு தான் அவர் இப்படி ஆயிருக்காரு. யாரோ வந்து மாமா கொலை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி ஆயிருக்கு. இப்போதைக்கு சொன்னால் அவர் உயிருக்கு பெரிய ஆபத்தாக கூட வரும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.